வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. 2008 நவம்பர் மாதம் 26 தேதி மும்பையில் கடல் மார்க்கமாக வந்து நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் தஹாவர் ராணா என்ற தீவிரவாதி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இன்று மதியம் டெல்லி கொண்டுவரப்பட்டார். ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அங்கு நடைபெற்ற ராமாயணம் தொடர்பான பொம்மலாட்ட நிகழ்ச்சி மற்றும் ஓவிய கண்காட்சியை கண்டு ரசித்தார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மத்திய பிரதேசத்தில் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் 1352 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பத்னவார் உஜ்ஜைன் தேசிய நெடுஞ்சாலையை திறந்து வைத்தார். பகவான் மகாவீரரின் எண்ணங்கள் அமைதியான மற்றும் கருணை உள்ள பூமியை உருவாக்குவதற்கான வழியை காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி 45 அடி சாலை மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ஜெயின் சமய கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 17 தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூருவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு டில்லி அணிகள் மோத உள்ளன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக கேப்டன் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.